கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யாக்கோபுவுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். என கருமையானவர்களே, நாம் பாவம் என்று சொல்லப்படுவதற்கு ஒரு அட்டவணை வச்சிருக்கிறோம். இதை செய்தா பாவம், இந்த காரியத்தை செய்தா பாவம் என்று சொல்லி. ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நன்மை செய்ய முடிந்தும் நீ மற்றவனுக்கு நன்மை செய்யாதிருப்பாயானால் அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு கருமையானவர்கள், இன்று நம்மால் நன்மை செய்ய முடியும். நம்ம நன்மை செய்கிறோமா? அல்லது அவனுக்கு வந்தால் எனக்கு என்ன, என் குடும்பம், என் வாழ்க்கை என்று சொல்லி எனக்கென்று சொல்லி நான் தனித்து வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆனால் அது கர்த்தருடைய பார்வையிலே பாவமாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம வாழ்வில் ஒரு நிறைவு இருக்கலாம், பொருளாதாரத்தில் நிறைவு இருக்கலாம், நம்மளுடைய செல்வத்தில், நம்முடைய வேலையில், நம்முடைய பல காரியங்களில் நிறைவு இருக்கலாம். ஆனால் குறைவுள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. கர்த்தருடைய வேலையை பல மாநிலங்களில், வெளியிடங்களில் செய்கிற அநேகர் பல குறைகளின் மத்தியிலே இருக்கிறாங்க. ஆனால் அதை அறிந்தும் நாம் அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்போமானால் அது பாவம். நம்ம அவர்களுக்கு ஜெபம் பண்ணாமல் இருப்போம்னு சொன்னால் அதுவும் பெரிய பாவம். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, ஒருவேளை நீ சொல்லலாம், என்னால் கொடுக்க முடியாதுங்க, நான் பொருளாதாரத்தில் ரொம்ப பலவீனமாக இருக்கேன், எனக்கு என்னுடைய குடும்பத்தையே நடத்த முடியல. ஆனால் உன்னால் ஜெபம் பண்ண முடியும்ல, நேரத்தை ஆண்டவருக்காக கொடுக்க முடியும்ல. நம்ம ஊழியர்களுக்காக, ஊழியங்களுக்காக, ஏழைகளுக்காக ஜெபிக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நம்ம எப்படி இறங்குகிறோம்? நிறைய பேர் நினைக்கிறாங்க, பணம் கொடுத்துட்டா போதும், அதுதான் இறக்கம். அப்படி இல்லைங்க. நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவங்களுடைய கரத்தை பிடித்து தூக்கி விட வேண்டும். நம்மளோடு கூட அவங்களையும் சரி சமமாக எடுத்து நிறுத்தணும். வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளையே, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கிறது. நன்மை செய்கிறாயா? யாருக்காவது உதவி செய்தால் ஒரு வேலை கிடைச்சிரும், ஒரு சிபாரிசு பண்ணினா போதும். ஆனால் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி உன்னுடைய இதயத்தை கடினப்படுத்துகிறாயா? சிந்தித்துப்பார். உன்னால் அது செய்ய முடியுமானால் நிச்சயமாக செய்திரு. கர்த்தர் அதை உன் பெயரை பெருமைப்படுத்துவார். நீ செய்யவில்லை என்று சொன்னால் அது கர்த்தருடைய பார்வையில் பாவமாக இருக்கும். நம்மை அர்ப்பணிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. கேட்கிற ஒவ்வொருவரும், ஆண்டவரே, என்னிலே பலன் இருக்கிறது, நான் நன்மை செய்வேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து நன்மை செய்ய கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. பலவீனங்கள் மறையட்டும் ஆண்டவரே, சோர்வுகள் மறையட்டும் ஆண்டவரே. இயேசுவே, நன்மை செய்வதில் ஒருவரும் சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்வதில் தீமை வரவே செய்யாது. நிச்சயமாக கர்த்தரதை நன்மையாக தான் மாற்றுவேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.